சர்வதேச பயங்கரவாதிகள் கூட இவ்வளவு கொடூரமான முறைகளில் விசாரிக்கப்பட்டிருப்பார்களா என்பது சந்தேகமே. வாய் தொடங்கி ஆசனவாய் வரை மிளகாய் பொடியை தூவி திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மீது சூரசம்ஹாரமே நடத்தியிருக்கிறார்கள் காவலர்கள். குற்றங்களை தடுத்து மாநிலத்தை காக்க வேண்டிய வேலைகளால் திமுக அரசின் கிரைம் ரேட் கூடிக்கொண்டே போவதுதான் ஷாக்கிங். Meenakshi Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA மற்றும் Viscom. Apply now. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு கடந்த ஜூன் 27ஆம் தேதி மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிக்கிதா தன் தாயாருடன் வந்தார். கோவில் வாசல் அருகில் காரை நிறுத்திய நிக்கிதா நடக்க முடியாத தன் அம்மாவிற்கு வீல் சேர் வேண்டும் என்று கோவில் காவலாளியான அஜித்குமாரிடம் கேட்டார். அவரும் வீல் சேரை கொடுக்க என் காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திடுங்க என்று தனது கார் சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்திருக்கிறார். கார் ஓட்ட தெரியாத அஜித் சாவியை வாங்கி கார் ஓட்ட தெரிந்த வேறொரு நண்பரை அழைத்து வந்து காரை தென்னந்தோப்பு பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தியிருக்கிறார். இதற்கு பிறகுதான் விவகாரம் வில்லங்கமானது. காரில் இருந்த நகை காணவில்லை என நிக்கிதா தரப்பில் போலீசில் புகார் கொடுக்க விசாரணை என்ற பெயரில் போலீசார் அஜித்குமாரை பிரித்து மேய்ந்து அவரது உயிரை எடுத்துவிட்டனர். என்ன நடந்தது? முதலில் நிக்கிதாவிடம் கேட்டோம். மதுரையில் ஒரு தனியார் ஸ்கேன் சென்டரில் அம்மாவிற்கு ஸ்கேன் எடுத்தோம். அங்கே ரிசல்ட் கிடைக்க 3 மணி நேரம் ஆகும் என சொன்னதால் மடப்புரம் காளியம்மன் கோவிலுக்கு வந்தோம். அங்கே இருந்த காவலாளி அஜித்குமாரிடம் என் கார் சாவியை கொடுத்தேன். பிறகு காரை எடுத்துக்கொண்டு பாதி தூரம் சென்ற பிறகு நகையை எடுக்க பையை எடுத்து பார்த்தபோது அதிலிருந்த துணிகள், பர்ஸ் சிதறி கிடந்தன. இதைத் தொடர்ந்து பையை எடுத்து பார்த்தபோது செயின், 2 வளையல்கள், மோதிரங்கள் என 9.5 பவுண்ட் காணாமல் போயிருந்ததால் ஷாக் ஆனோம். உடனே காரை கோவிலுக்கு திருப்பி அஜித்குமாரிடம் கேட்டதற்கு அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னார். கோவில் நிர்வாகத்திடம் சொன்னதற்கு போலீசில் புகார் கொடுக்க சொன்னார்கள். போலீஸ் வந்து விசாரணை செய்தார்கள். நகை கிடைக்கவில்லை என்றார். ஆனால் மடப்புரம் கிராமத்தின் இளைஞர்களோ நகை திருட்டு புகார் கொடுத்த குடும்பத்தினர் தங்களது உறவினரான மேலிட நபரிடம் இந்த விஷயத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர் கொடுத்த சிக்னலை அடுத்து களமிறங்கிய போலீசார் உடனடியாக அஜித்குமாரை தூக்கி சென்று கோவில் கோசாலையில் வைத்து அடித்து துவைத்து நகையை கேட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு டெம்போ வேனில் தூக்கி போட்டு சிவகங்கை செல்லும் வழியில் உள்ள வைகை பாலத்தில் அஜித்குமாரை தலைகீழாக தொங்கவிட்டு தாக்கியதில்தான் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரும் அடி தாங்க முடியாமல் நகை இருக்கும் இடம் தெரியும் என சமாளித்து இருக்கிறார். ஒரு கட்டத்தில் உடம்பிலிருந்து நீர்ச்சத்து வெளியேறியதால் உயிர் ஊசலாடி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க ஊர் பொதுமக்கள் காவல் நிலையம் முன்பு முற்றுகையிட அஜித்குமார் இறந்துவிட்டான் என காவல்துறை கைவிரித்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் நடந்த கலைவரங்களுக்கு பிறகு காவல்துறையினர் மீது நடவடிக்கை, அரசு வேலை, இழப்பீடு தொகை ஆகிய விஷயங்களில் சமரசம் செய்து கொண்ட அஜித்குமாரின் குடும்ப உறவுகள் காவல்துறை முன்னிலையில் அஜித் உடலை அடக்கம் செய்தனர். நகை திருட்டு தொடர்பாகவே அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் என காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் இப்போதுதான் உண்மைகள் வாஷ் அவுட் ஆகி வருகிறது. அதாவது திருபுவனம் கோவிலில் சிறப்பு தரிசனத்தை தவிர சீனியர் சிட்டிசன்களுக்காக வீல் சேர் வசதியும் இருக்கிறது. வீல் சேரில் தரிசனம் செய்பவர்களை மூலவர் வரை அழைத்து சென்று மீண்டும் வெளியில் கொண்டு வந்துவிடும் வேலையை காவலர்கள் அல்லது கோவில் ஊழியர்கள் மேற்கொள்வது வழக்கம். இதற்கு தனி கட்டணம் எதுவும் கிடையாது.
ஆனால் வீல் சேரில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தங்கள் விருப்பப்படி டிப்ஸ் கொடுப்பது வழக்கம். இப்படித்தான் நிகிதாவின் தாயாரை வீல் சேரில் அழைத்து செல்ல அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டதாகவும், இது தொடர்பாக ஏற்பட்ட வாய் தகராறின் போது என்னிடமே இப்படி பேசுகிறாயா, உன்னை சும்மா விடமாட்டேன் என எச்சரித்துவிட்டு கோவிலை விட்டு நகர்ந்து இருக்கிறார். இதற்கு பிறகு நிகிதா மேலிடத்து நபர் ஒருவர் மூலம் காயை நகர்த்தி இருக்கிறார். அதற்கு பிறகுதான் போலீசார் நிகிதாவின் புகாருக்கு உயிர் கொடுக்க துவங்க பலிக்கடா ஆக்கப்பட்டார் அஜித்குமார். எஃப்ஐஆர் எதுவும் போடாமலேயே அஜித்குமாரை கைது செய்து விசாரணை என்ற பெயரில் அடியென துவைத்து எடுத்ததுதான் இந்த விஷயத்தை வேறு ரூட்டில் கொண்டு சென்றிருக்கிறது. தன் நகைகள் திருடப்பட்டதாக போலீசில் நிகிதா கொடுத்த புகாரின்படி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அஜித்குமார் லாக்அப் மரணத்திற்கு ஆளானார். ஆனால் இச்சம்பவத்திற்கு பிறகுதான் நிகிதா மீதே மோசடி புகார் நிலுவையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக 16 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக 2011 நிகிதா மீது எஃப்ஐஆர் இருக்கிறது. அதேபோல் பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது நிகிதா குடும்பத்தினர் மிரட்டியதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸின் லாக்அப் மரணத்திற்கு பிறகு அஜித்குமார் விவகாரம் போலீசார் மீதான கண்ணியத்தை குறைத்திருக்கிறது. அரசு வேலை, இழப்பீட்டுத் தொகை, சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது துறை ரீதியாக கடும் நடவடிக்கை என அரசு தரப்பில் சால்ஜாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆகி கிடக்கிறது. அஜித்குமார் லாக்அப் டெத்திற்கு பிறகு போலீசாரின் அத்துமீறல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர துவங்கியிருக்கிறது. தேனி மாவட்டம் தேவதானம்பட்டியை சேர்ந்த வக்கீல் பாண்டியராஜன் எனது கட்சிக்காரரை தேவதானம்பட்டி போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. கடந்த ஜனவரி 14ஆம் தேதி தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் வேண்டும் என ஆர்டிஐயிடம் விண்ணப்பித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை தேவதானம்பட்டி போலீசார் வழங்கினார். அதை ஆய்வு செய்தபோதுதான் இளைஞர் ஒருவரை போலீசார் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் விசாரித்தபோது சம்பந்தப்பட்ட இளைஞர் தேவதானம்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ரமேஷ் என்பது தெரியவந்தது. இப்போது அந்த வீடியோவும் போலீசாருக்கு எதிராக வைரலாக்கப்பட்டு வருகிறது. அஜித்குமார் மரணத்தை தொடர்ந்து அவரது குடும்பத்தினரை போனில் தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஆனாலும் இந்த விவகாரத்தை கண்டன ஆர்ப்பாட்டம் வரை கொண்டு சென்று பெரிதாக ஊதி வருகிறது அதிமுக தரப்பு. அது மட்டுமல்ல, வீடியோ கால் மூலம் அஜித்குமார் குடும்பத்தினருக்கு ஆறுதலும் கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதைத் தொடர்ந்து சூடாகி இருக்கும் திமுக தலைமை சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் மரணத்தின் போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் பேசியது உட்பட பல்வேறு விஷயங்களை தோண்டி எடுத்து எடப்பாடிக்கு கவுண்டர் கொடுக்க தயாராகி வருகிறது. அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்டது தொடர்பாக வழக்கறிஞரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான ஹென்றி திபேன் பேசுகையில், அஜித்குமாருக்கு சித்திரவதை நடந்திருக்கிறது, அதை பற்றிய அனைத்து விஷயங்களையும் நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டோம். அஜித்குமார் மீது புகார் கொடுத்த பெண் மீது 2011 மோசடி புகார் இருக்கிறது. இந்த புகார் தான் வண்டியில் நகைகளை வைத்துவிட்டு சென்றேன் என அவர் சொன்னதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது. அஜித்குமார் மரணத்தை தொடர்ந்து மானாமதுரை டிஎஸ்பி 3 திமுக புள்ளிகள் உள்ளிட்ட சிலர் கூட்டாக அமர்ந்து அஜித்குமார் குடும்பத்தாரிடம் 50 லட்சம் ரூபாய் வரை தருவதாக பேரம் பேசி சமரசம் செய்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் பேசியது நல்ல முடிவுதான். ஆனால் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றியது தவறான மூவ். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழகத்தில் உள்ள நல்ல காவல்துறை அதிகாரிகளை வைத்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அமைத்து வேகமாக விசாரணை நடத்தி கொடுத்தால் அரசுக்கு நல்லது. அதேபோல் உங்கள் கட்சியினர் பேரம் பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநில கல்விக் கொள்கை கொண்டு வருவோம் என சொல்லும் நீங்கள் சித்திரவதைக்கு எதிராக தமிழகத்தில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என இந்த விவகாரத்தில் 5 காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மேலே இன்னும் பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து காவல்துறைக்கு
டைரக்ஷன் கொடுத்தவர் ஆய்வாளர் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி ஆகியோரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஜூலை 8ஆம் தேதி அதற்கான அறிக்கை கொடுக்கப்படும் போதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று முடிவு செய்வோம் என்றார். இதுகுறித்து நிக்கிதா நம்மிடம், என் அம்மா சிவகாமி ஓய்வு பெற்ற ஆசிரியர் தான். நான் தனியார் கல்லூரியின் பேராசிரியர், முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். எனக்கு எந்த அதிகாரியையும் தெரியாது. என் பொருளை காணவில்லை என்ற ஒரு நிலை வந்தபோது சமூகத்தில் என்ன நடைமுறையோ அதைத்தான் நானும் செய்தேன். காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தேன். அதற்காக நான் மேலிடத்திலிருந்து அழுத்தம் கொடுத்தேன். எனக்கு தவறான தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் பொய். உண்மையில் சொல்ல போனால் அஜித்குமார் இறந்ததை நினைத்து நானும் என் தாயாரும் தினமும் அழுது கொண்டே இருக்கிறோம். என் நகை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவன் உயிர் போயிருக்க கூடாது என்றார். என்னதான் அழுதாலும் போன உசுறு திரும்ப வருமா? மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், கேகே நகர், சென்னை. பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ மற்றும் விஸ்காம். அப்ளை நவ். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.